குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாத்தான் வேதம் சொல்லுன்னு எழுப்பி விடுற கதையை சொல்கிறேங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராமதாசருங்க, உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ராமதாசர் சிவாஜிக்கு குருவாக இருந்தவர். பிறக்கும்போதே சின்ன வாள் அவருக்கு இருந்ததுங்க. அவர் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தின்னு இருக்காருங்க. ஒரு பையனை எழுப்பினார், நீ எழுந்துருன்னார். குருதேவா அப்படின்னா, இந்த 2 நாளாக உனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாருங்க. அவன் தேம்பி அழறான். அழாத, உனக்கு என்ன நடந்ததுன்னு நீ சொன்னாதான் மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். குருதேவா, நான் முந்தா நேற்று என்னுடைய அபியாசத்தை நான் செய்யலை, குரு கொடுத்த அபியாசத்தை நான் செய்யலை, மறந்துட்டேன். நைட்டு தூங்கும்போது ஞாபகம் வந்தது. நைட்டு பூரா அழுதேன். ராமா தப்பு பண்ணிட்டேனே, அபியாசத்தை செய்யலையே, ராமநாமத்தை சொல்லலையே, நாம ஜபம் பண்ணலையேன்னு அழுதேன் நான். நேற்று என்ன ஆச்சுன்னா சொல்லு. நேற்று அதே மாதிரி நேற்றும் காலையில் மறந்துட்டேன். ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் எழுப்புறாரு. யாருப்பா எழுப்பித்து ஒன்ன? அவர் நான் தான் சாத்தான், நீ ராமநாமம் சொல்லலையே, ஜபம் பண்ணலையே அப்படின்னு எழுப்புறேன்னார். நீங்கள்லாம் கெடுதல் தானே நீங்கள் சொல்லுவீங்க, ராமநாமம் பண்ணலைன்னா எனக்கு கெடுதல் தானே, உங்களுக்கு அதானே விரும்புவீங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னும் போது, இல்லை, நீ நேற்று ராமநாமம் பண்ணாததால் அழுததால் உன் பங்குல 2% அதிகமாக அதாவது 100%னா 200% உனக்கு புண்ணியம் சேர்ந்தது. இன்றைக்கி அது மாதிரி உனக்கு சேர்ந்ததுன்னா புண்ணிய கணக்கு ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நடந்ததுன்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு அபியாசத்தை எல்லாரும் செய்யுங்க, நாம ஜபத்தை மறக்காதீங்கன்னு அவருக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னாருங்க. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, தினமும் காலையில் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் 27 நட்சத்திரம் இருக்குது, 27 தடவை ராம 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 ராமன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.